பார்க்க போகிறது என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட கான்செப்டா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குள்ள இருக்க டேர்ம் ஓகேங்களா, ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்ற ஃபுல் டாபிக் என்டையர் டாபிக்ன்றதை நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த ஒரே ஃபார்முலா தான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100 அப்படின்றத மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூலில் என்ன படிச்சிருப்பீங்க? பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த இடத்துல நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்றதை நான் இங்கே டைம்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே இருக்க ஒரு விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ எஸ்ஐ அப்படின்றது வந்து உன்னுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதோட தமிழ் மீனிங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தனி வட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தமிழ் இது பேர் வந்து தனி வட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு பேர் கூட்டு வட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ உன்னுடைய வட்டி தான் இது. ஓகேவா? உன்னுடைய எஸ்ஐன்றது உன்னோட வட்டியை குறிக்குது. ஸோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பிரின்சிபல் அப்படின்றது உன்னுடைய அசல். ஓகேங்களா? உங்களுடைய அசலை குறிக்கிறது. ஸோ ஆர்ன்றது என்ன குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறிக்கிறது. அண்ட் தென் டீன்றது டைம். ஓகேங்களா? நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் ஆனம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் ஆனம். ஓகேங்களா? ஆனுவலி அப்படின்ற மாதிரி வரும்போது தான். அண்ட் தென் டைம் வந்து இன் இயர்ஸில் கொடுக்கும்போது தான் இந்த ஃபார்முலா வந்து வேலிட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எதுக்கு வேலிட் பார்த்தீங்கன்னா உன்னுடைய டைம் வந்து இயர்ஸில் கொடுத்துருக்கணும். அண்ட் ரேட் ஆஃப் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து பெர் ஆனத்தை கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருக்கும் போது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் எல்லா வேல்யூமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பைசாக்கு வட்டிக்கு வாங்கியிருக்கேன், 3 பைசாக்கு வட்டிக்கு வாங்கியிருக்கேன், இல்லை 1 பைசாக்கு வட்டி வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ சும்மா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு லட்ச ரூபா. ஓகேங்களா? ஒரு லட்ச ரூபா நம்ம வந்து ஒருத்தங்கள்ட்ட நம்ம வட்டிக்கு வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு 2 பைசா வட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? 2 பைசா வட்டி அப்படின்னா நம்ம எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும்? 2000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? யாராவது இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வாங்குறதோ இல்லை கொடுக்குறதோ அந்த மாதிரி இருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கு 2 பைசா வட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு 2000 ரூபா கொடுப்போம். ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை பர்சன்டேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு கிவன் வேல்யூக்கு 10% கண்டுபிடிங்க, 1% கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கிவன் வேல்யூக்கு ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு 10% கண்டுபிடிக்கிறதுக்கணும் சிம்பிளாக ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிருங்க. இதுதான் உங்களுடைய 10%. ஐ மீன் 1,00,000க்கு 10,000ன்றது உன்னுடைய 10% வட்டி. ஓகேங்களா? ஸோ இன்னொரு புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா இன்னொரு புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா அந்த வேல்யூ என்ன இருக்கும்? 1000 ஆயிருக்கும். ஓகேவா? இதுதான் உங்களுடைய 1% அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம பார்க்குறது என்ன, நம்மளுக்கு 2000 கிடைச்சிருக்கா? ஸோ அப்போ அதுதான் நம்மளுக்கு 2 பைசா வட்டியாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ 2 பைசா வட்டினா 2000 கொடுத்துருப்பீங்க, 3 பைசா வட்டினா என்ன கொடுத்துருப்பீங்க? 3000 கொடுத்துருப்பீங்க, 4 பைசானா ஸோ இப்படியே வந்து போயிட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து பார்க்குறது மந்த்லி இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம நடைமுறையில் நடக்க வேண்டியது. ஸோ நம்ம இந்த கான்செப்டில் நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாமே என்ன பார்க்குறோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனத்துக்கு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். உன்னுடைய பீன்றது இப்போ 1000 ருபீஸ். ஓகே, 1000ன்றது உன்னுடைய அசல். ஓகேவா? ஒருத்தங்கள்ட்ட நீ வந்து வட்டிக்கு கொடுக்குற அப்படின்ற போது ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணு. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஃபிக்ஸ் பண்ணு. ஓகே, ஒரு 10% நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க. ஸோ அவனுக்கு டைம் கொடுக்குற. ஸோ 3 இயர்ஸில் வந்து எனக்கு வந்து திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ 10%. அப்போ என்ன இருந்திருக்கும்? ஸோ 10% வந்து 100 இருந்திருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு. ஸோ அகெயின் வந்து செகண்ட் இயருக்கு ஒரு 100 இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். அண்ட் தென் தேர்ட் இயருக்கு ஒரு 100 இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். அப்போ டோட்டலாக 3 இயர்ஸ் கழிச்சு உனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வர வேண்டியது எவ்வளோ? 300 ருபீஸ். ஓகேங்களா? 300 உனக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இந்த 1000 ரூபாய்க்கு 3 வருஷத்தில் கிடைக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இதோட சேர்த்து ஓகேங்களா இன்கேஸ் அந்த இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து 300 கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ உன்னோட மொத்த தொகை அதாவது அசல் வந்து உனக்கு 1000 எடுத்திருந்தோமா? 1000னா அவனோட மொத்த தொகை ஓகேவா அமௌண்ட்டாக வந்து மொத்தமாக வந்து 1000 சேர்த்து வட்டியோட சேர்த்து கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்ன டேர்மாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அமௌண்ட்ன்றது என்னன்னா மொத்த தொகை. ஓகேங்களா? மொத்த தொகை அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த மொத்த தொகைக்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அமௌண்ட்ன்றது என்ன? பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து வர்றது தான் உங்களுடைய மொத்த தொகை அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம்.
ஓகே. இப்ப அசல்ன்றத உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? பி. அதுதான் உன்னோட பிரின்சிபல் அமௌண்ட். சம்டைம்ஸ் அத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்ல வந்து சம்ன்னு குடுத்துருப்பாங்க. ஓகேவா? சம் ஆஃப் அப்படின்னு குடுத்திருந்தாலும் வேற எதுவும் சொல்ல கிடையாது அவங்க. ஸோ அந்த பிரின்சிபல் அந்த அசல பத்தி தான் அவங்க பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம். சம்ல அப்படிதான் குடுத்திருப்பாங்க. த பிரின்சிபல் இஸ் சம்திங் அப்படிலாம் குடுத்திருக்க மாட்டாங்க. த சம் ஆஃப் த அமௌண்ட் ஓகே சம் ஆஃப் ருப்பீஸ் 10,000 ஆர் 1000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதெல்லாம் அவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சிபல் பத்தி உன்னோட அசலை பத்தி தான் பேசுறாங்கன்றதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ உன்னுடைய பிரின்சிபல் பியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேட்ல வந்து நீ வந்து கொடுக்குற அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இயர் கொடுக்கணும்னா ஸோ உன்னோட எஸ்ஐ வந்து ஒன்று கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ்ஐ வந்து ஒன்று கிடைச்சிருக்கும். ஸோ அகெயின் வந்து உன்னோட பிரின்சிபல் அகெயின் ஒரு ரேட்டு. ஸோ போன எக்ஸாம்பிள் அப்படியே ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ 1000 அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 100, செகண்ட் இயருக்கு 100 அண்ட் தென் தேர்ட் இயருக்கு 100 அப்படின்னு போயிட்டு இருந்துச்சுன்னா, ஓகேயா, உன்னுடைய ரேட்டு கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா உன்னுடைய பிரின்சிபலும் உன்னுடைய எஸ்ஐ ஃபர்ஸ்ட் இயருக்கு கிடைக்க வேண்டிய எஸ்ஐ காமனா இருக்கும். செகண்ட் இயருக்கு சவுண்டு கேட்கலையா? ம். ஓகேங்களா? உங்களுடைய ரேட் வந்து ஃபிக்ஸ்டா ஒரு கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரின்சிபலும் சரி, உங்களுடைய எஸ்ஐ கிடைக்கிற எஸ்ஐயும் சரி, ஒவ்வொரு வருஷமும் வந்து என்ன இருக்கும்? சேம் அமௌண்ட்டா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? 10 வருஷம் போயிருந்தாலும் உங்களுக்கு என்ன இருந்திருக்கும்? அதே 100, 100, 100ன்னு தான் போயிட்டுருக்கும். உங்களுடைய பிரின்சிபல்லயும் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஓகேங்களா? இந்த ரூ. 1000 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு வருஷமும் அதே ரூ. 1000 தான் பிரின்சிபலு. ஸோ தேர்ட் இயருக்கும் அதே ரூ. 1000 தான் பிரின்சிபலு. ஃபோர்த் இயருக்கும் அதே ரூ. 1000 தான் பிரின்சிபல். அப்போ உங்களோட பிரின்சிபல் வந்து எப்பயுமே காமனா இருக்குது அப்படின்ற மாரி உங்களோட ரேட்டும் காமனா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே என்ன சொல்றோம் வருஷம் வருஷம் ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? தென் ஓகே, இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து நல்லா ரெண்டே விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, ஸோ கொடுத்துருக்கிறதுல டி வந்து இயர்ஸ்ல கொடுத்துருக்காங்களான்றது செக் பண்ணுங்க. ஸோ ரேட் வந்து பெர் ஆனமா கொடுத்துருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா எதுவுமே தேவையில்லமா, எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100ன்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே நம்ம எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணலாம். பட் வந்து ஒரு சில சம்ல வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்க சம்ஸ் வந்து இதே மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுன்ற போது நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து டைம் பத்தாது. ஓகேங்களா? ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 40 செகண்ட்ஸில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஹை லெவல் சம்ஸ் கேட்கும் போது இதே அப்ரோச்சை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா நம்மளால வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஏதாவது இந்த சம்மில் வந்து ஓகேங்களா, ஏதாவது இந்த கிவன் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் ஏற்படுத்தி அகைன் 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 மாற்றிட்டு இருக்கணும். ஸோ என்னென்ன சேஞ்செலாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஐ அப்படின்னு எழுதலாம். ஸோ 1/100ன்னா என்னது? ஓகேவா? 1/100ன்றது என்ன சொல்லியிருக்கேன்? பெர்சன்டேஜ் நடத்தும் சொல்லியிருக்கேன். பர்சன்ஸ் ஈக்குவல் டு 1/100 அப்படின்றது தான் பர்சன்டேஜ். ஸோ இப்போ இந்த 1/100ன்றதை நான் பிஆர்டி பர்சன்டேஜ் அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ பிஆர்டி பர்சன்டேஜ் எழுதிட்டேன். ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்னொருத்தர் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஆர்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிரின்சிபல். ஓகேவா? ஏன் வந்து நான் எண்ணில் எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதை நம்ம வந்து ஆர்டின்னு சொல்லும் போதும் ஆர்என்னு சொல்லும் போதும் சவுண்ட் வந்து நம்மளுக்கு வேறையாகி கொஞ்சம் நல்லா மைண்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் டைமுக்கு டீன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஆர்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிரின்சிபல் நீங்கள் கால்குலேட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ எதுக்கு இது யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1000 அப்படின்னு இருக்குன்னா உங்களுடைய ரேட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டைம் வந்து 4 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வேணா என்ன பண்ணிருக்கலாம், ஆர் இன்ட்டு டியை மல்டிபிள் பண்ணி பிரின்சிபலை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்டி பர்சன்டேஜ் என்ன வந்திருக்கும்? 40% ஆஃப் பிரின்சிபல். 40% ஆஃப் பிரின்சிபல் என்ன? 1000. அப்போ என்ன? 400 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பின்னாடி வர்ற கொஞ்சம் ஹை லெவல் சம்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே சம் வந்து கிவன் டேட்டாவில் வந்து ஏதாவது ஒரு டேட்டா மிஸ்ஸிங்கோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டி வந்து மிஸ் பண்ணிட்டு மீதி இருக்க எல்லா டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. டி என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா அப்படியே ஆல்டர் பண்ணிட்டு டி என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஒரு சம்மு கொடுக்குறேன், சால்வ் பண்ணுங்க. கிவன் என்ன சொல்லிருக்காங்க, பி வந்து 8000, உன்னுடைய அசல் வந்து 8000 கொடுத்துருக்காங்க. உன்னுடைய ரேட் வந்து 25% பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 5 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் யுவர் எஸ்ஐன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் யுவர் எஸ்ஐ அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் போடுங்க.
ஸோ அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி என்ன எஸ்ஐ கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே வேணும். இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன நினச்சிக்கணும், மைண்ட் நல்லா செட் பண்ணுங்க. ஆர்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிரின்சிபல்ன்றதான் உன்னுடைய இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர் இன்ட்டு டி என்ன, 125% ஆஃப் 8,000. ஓகேவா? 125 டிவைடட் பை 100 இன்ட்டு 8,000 போட்டால் என்ன கிடைக்குது, 10,000 எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கா? ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாலையும் அப்ளை பண்ணலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது. எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. லேர்ன் பண்ணி வச்சுட்டு எது நம்மளுக்கு பெஸ்ட்டாக ஆப்டாக படுதோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? தென் சவுண்டு ரொம்ப லோவாக இருக்கும். எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. உன்னோட சைல்ட்டு என்ன ஃபால்ட் இருக்குன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் சம் அப்படியே சும்மா சால்வ் பண்ணுங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 60,000. உன்னுடைய அசல்ன்றது 60,000. ரேட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15% கொடுத்துருக்காங்க. தென் டைம் வந்து உங்களுக்கு வந்து 40 monthsனு கொடுத்துருக்காங்க. தென் உங்களுடைய எஸ்ஐ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ டைம் என்ன சொல்லியிருந்திருக்கேன், இன் இயர்ஸில் போடணும். ஓகேங்களா? இப்போ இயர்ஸ்க்கு மாற்றணும்னா என்ன பண்ணலாம், 40 டிவைட் பை 12 அப்படின்னு போட்டுக்கலாமா? 40 டிவைட் பை 12ன்னு போட்டாங்கன்னா ஸோ கேன்சல் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடச்சிச்சோ ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் அப்படியே போடுங்க. ஸோ த சேம் கேஸ். ஓகேங்களா? உங்களோட பிரின்சிபல் 60,000, ரேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு 25%. சாரி வேறு டேட்டா கொடுக்குறேன். பிரின்சிபல் உங்களுக்கு வந்து 24,000, ரேட் வந்து உங்களுக்கு வந்து 25%. தென் டைம் வந்து 146 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 146 டேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா தென் உங்களுடைய எஸ்ஐ என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. ஸோ ரெண்டே விஷயங்கள் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. எல்லாமே இயர்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அண்ட் தென் ரேட் பெர் ஆனமான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை செக் பண்ணிட்டா போட்டால் போதும் நம்மளுக்கு. ஸோ டேஸை எப்படிமா இயரில் கன்வெர்ட் பண்ணுவீங்க? டேஸ் எப்படி இயரில் கன்வெர்ட் பண்ணுவீங்க? ஓகே, என்ன கிடச்சிருக்கும் உங்களுக்கு, 146 டிவைடட் பை 365 போட்டாங்கன்னா ஸோ இது 2 × 73 டைம்ஸ். ஓகேவா? 273 டைம்ஸு. அண்ட் தென் இப்போ இது பார்க்கும்போது 573 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களோட டி வந்து 2/5 அப்படின்னு இருக்கும். உங்களுடைய ஆர் வந்து 25 அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ கேன்சல் பண்ணி போடுங்க. ஸோ 10% ஆஃப் பிரின்சிபல். ஓகேவா? 10% ஆஃப் பிரின்சிபல்னு பார்க்கும்போது ஸோ ஈஸியாக போட்டுடலாம். 2,400ன்றது தான் உங்களுடைய 10% அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆர்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிரின்சிபல்ன்றது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுதா? நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எந்த ஒரு சம்மையுமே நம்ம வந்து அந்த ஃபார்முலாக்குள்ளே நம்ம இன்னும் போகல. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ எழுதி அதெல்லாம் அடித்து கொடுத்து கேன்சல் பண்ணி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொண்டு வரதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகும். சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஆர்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிரின்சிபல்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தென் ஃபைனல் சம் இது பாருங்கள். ஸோ இது மெத்தட் புரிஞ்சுன்னா நம்ம வந்து ஸ்லைடுக்குள்ளே போகலாம். ஸ்லைட்லேயே இன்னும் ஒரு 18 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். ஓகேங்களா? அந்த 18 கொஸ்டின்ஸ் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா பார்ட் 1ல் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கீங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் உங்களுக்கு வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. ஹியர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3% ஃபார் ஃபஸ்ட்டு 2 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொதல் 2 வருஷத்துக்கு 3% வட்டி. அண்ட் தென் 4% ஃபார் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். ஓகேங்களா? அடுத்த 3 வருஷத்துக்கு 4% வந்து இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் தென் அகெயின் 6% ஃபார் பியாண்ட் 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு மேலே போகும்போது 6% வட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அட் தி எண்ட் வந்து 9 இயர் கழிச்சு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் ஒன்றும் சொல்ல கிடையாது. உங்களோட பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 9 இயர், இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு 3%, அடுத்த 3 வருஷத்துக்கு 4%, 5 வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா அது வந்து 6% அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 9 இயருக்கு, ஓகே, டோட்டலாக 9 இயருக்கு உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருந்திருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சிருந்துருக்கீங்க, தெளிவாக பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இதை வச்சு நான் ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிரின்சிபல். ஓகேங்களா? ஆர்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிரின்சிபல், தென் அகைன் ஆர்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிரின்சிபல். ஓகேங்களா?
அப்ப என்ன எழுதிருக்கலாம் நம்ம? 3 into 2 6%ன்றது ஒன்று, 3 into 2 6% ஒன்றுது. இது வந்து ஃபர்ஸ்ட் 2 இயருக்கு, ஓகேங்களா? அண்ட் தென் அடுத்த 3 இயருக்கு என்ன வந்திருக்குது? 4%. ஸோ 4% ஃபார் 3 இயர்ஸ் அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 12% இருந்திருக்கும். அண்ட் தென் அகெயின் 6% ஃபார் பியாண்ட் 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு மேலே போகும்போது உங்களுக்கு என்ன 6% கேட்டாங்க. 3 2 5 வருஷம் ஆச்சு. இன்னும் எனக்கு எத்தனை வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுறோம்? 4 இயர்ஸ்க்கு நான் கால்குலேட் பண்ணணும். அப்போ 4 into 6 24% போட்டுக்கலாமா? ஓகேங்களா? 24% போட்டுக்கலாம். ஓவராலாக நீங்கள் எண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஸோ 20 30 36 அண்ட் 42, ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக நீங்கள் என்ன எடுத்துருக்காங்க? 42% ஆஃப் 60,000 தான் இதோட வேல்யூவாக இருந்தது, ஓகேங்களா? 42 by 100 into 60,000 போட்டிருந்தா என்ன கிடைச்சிருக்கும்? ஓகேங்களா? 42 into 600ன்றது உங்களோட ஆன்சராக கிடைச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ விச் கம்ஸ் டு பி 25200 அப்படின்னு கிடைச்சிருக்கும். 640ன்றது 240 அண்ட் 6 into 2 12ன்றது 252ன்னு வந்திருக்கும். ஸோ 25200 வந்திருக்கும். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, உங்களோட ஃபஸ்ட்டு சம் இதான், ட்ரை பண்ணுங்கள். ஸோ 500 பிகேம்ஸ் ₹625 அப்படின்றது என்னன்னா, ஸோ உங்களோட பிரின்சிபல் 500 வந்து அமௌண்ட்டாக மாறும்போது 625 மாறி இருக்குன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு என்ன சொல்லியிருந்தேன், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருந்தேன்னா, இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ அமௌண்ட்லேருந்து நீங்கள் பிரின்சிபல் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன வந்துருக்கு போகுது? 125, ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா கூட யூஸ் பண்ணுங்க. S is equal to PRT by 100ன்னு போட்டால் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? கிவன் டேட்டாவில் இன்ட்ரெஸ்ட்ன்றது 125, தென் Pன்றது 500 அண்ட் தென் Rன்றது 5%. ஸோ 5 அண்ட் டைம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன்லாம் சப்ஸ்டிட் பண்ணி அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கும்? T is equal to 5 இயர்ஸ்னு கிடைச்சதா? எல்லாத்துக்கும் 5 இயர்ஸ்னு கிடைச்சதா? ஓகே, பவர் வேறு கட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, டன். கொஞ்சம் பேசிக்ஸில், ஓகே, நடத்தி முடிச்சுட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா கொஞ்சம் பேசிக்கில் போய் நான் சொல்லாதது ஏதாவது அங்கே இருந்துச்சுன்னா ஸோ அகெயின் வந்து பார்த்துட்டு என்கிட்ட டவுட் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ எ சம் ஆஃப் மணி அட் எஸ் சைட் ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப் இன் 15 இயர்ஸ், தென் இன் ஹவு many இயர்ஸ் இட் வில் பிகம் 5 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப், ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிள் தனி வெட்டியில் வந்து என்ன ஆகுதுன்னா triples itself in 15 years, okay, triples itself in 15 years. So for example, இப்போ 100 அப்படின்றது வந்து 300 மாறணும்னா 15 இயர்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ 100ன்றது உங்களுக்கு 500 மாறும்னா எத்தனை வருஷம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்பாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கும். ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப்னு கேட்கலாம், டபுள்ஸ் இட் செல்ஃப் கேட்கலாம், 4 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் ஸோ உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பிரின்சிபல் Pன்றது 3 டைம்ஸ், ஓகேவா? 3 டைம்ஸ் தானே ட்ரிபிள்ஸ்னு அர்த்தம். ஸோ பிரின்சிபல் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ஆகிறதுக்கு 15 இயர்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாருங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் என்ன? இது Pன்றது பிரின்சிபல், இது 3Pன்றது என்ன? உங்களுடைய அமௌண்ட்டா, ஓகேவா? உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக மாறுறதுக்கு 15 இயர்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில இருக்கிறது உங்களுக்கு என்ன? இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? ஸோ 3P மைனஸ் Pன்றது தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து 2Pன்றது உங்களோட இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ 2P ஆகிறதுக்கு என்ன ஆகுது? 15 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ பிரின்சிபல் Pன்றது வந்து 5P மாறணும்னா இங்கே என்ன இருக்கும்? 4P உன்னோட இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். 4Pன்றது ஒன் இன்ட்ரெஸ்ட், 2Pன்றது 15 இயர்ஸ்னா 4Pன்றது என்ன ஆகும்? 30 இயர்ஸாக இருக்கும், ரைட்டா? ஏதாவது டவுட் இருக்கா? டபுள்ஸ் இட் செல்ஃப், ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப் ஆர் 4 டைம் என்ன கேட்டிருந்தாலும் இந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒன்று உங்களை அகைன் சொல்கிறேன் நான், உங்களோட பிரின்சிபல் இல்லை தான் இருக்குது. உங்களுடைய பிரின்சிபல் 3 டைம்ஸ் ஆகிறதுக்கு 15 இயர்ஸ் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது உங்களுடைய பிரின்சிபல் ஸ்டார்டிங்கில் எழுதுறது உங்களோட பிரின்சிபல். ஸோ இந்த 3P ஆகிறது உங்களோட அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்ன்றது தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 2Pன்றது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு. இந்த 2P
அப்படின்றது உங்களுக்கு வந்து 15 இயர்ஸ்ல கிடைக்குது அப்படின்னா, ஸோ பிரின்சிபல் 5 டைம்ஸ் ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கு? 4p இருக்கு. ஓகேங்களா? அப்போ 4pன்றது என்ன இருக்கும்? இங்க இன்ட்டு 2 போட்டிங்கன்னா இங்கேயும் இன்ட்டு 2 போடுவீங்களா? அப்போ உங்களோட 4pன்றது வந்து 30 இயர்ஸ்ல வந்துருக்கும். கிளியரா? எத்தனை பேருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இருக்கா? ஸோ இந்த மாதிரி சம்மை நீங்கள் வந்து உடனே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது, நிறைய மெத்தடில் இருக்கலாம். ஸோ ஒரு சம் எடுத்தோன்னா ஒரு மெத்தடில் வந்து இந்த டாப்பிக்கில் போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். ஓகே ஃபைன். ஓகேங்களா? 3000ன்றது உங்களோட பிரின்சிபல், அண்ட் தென் 1080 அப்படின்றது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துருக்காங்க. உங்களை என்ன ஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க? ஹவு many இயர்ஸ்னு கேட்டிருக்காங்க. டி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. சால்வ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் வருதா? ஓகே, எல்லாருக்கும் காமனாக ஆன்சர் வந்திருக்கு. எல்லாரும் 3ன்னு சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். த்ரீ இயர்ஸ். ஓகேங்களா? உங்களை நம்பி தான் சொல்கிறேன், நானும் போட்டு பார்க்கல. 3 இயர்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. ஸோ n நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது, எந்த மெத்தடில் போட்டாலும் சரி ஆன்சரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணலாம். ஸோ நார்மலாக வந்து சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப்னா நம்ம போன சம்லேயே ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்துருப்போம். யுவர் பி வில் பிகம் 2p. ஓகேவா? யுவர் பி பிகம் 2p அப்படின்னா ஸோ உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கு? இதுதான் வந்து உன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா? தென் இது வந்து உங்களுடைய பிரின்சிபல் அண்ட் 2pன்றது உன்னுடைய அமௌண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் கிளியராக இருக்கீங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி பை 100 அப்படின்னு போட்டாங்கன்னா, ஸோ எஸ்ஐக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க? பின்னு போட்டிருப்பீங்க. ஸோ இங்கே ஒரு பி. ஸோ ஆர் என்னன்னு கொடுத்துருக்காங்களா சம்மில்? ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 6/1/4 என்ன பண்ணிருப்பீங்க? 25, அதாவது 25/4 அப்படின்னு வந்திருக்கும். 25/4 இன்ட்டு 100, தென் டீயை ஃபைன் பண்ணணும். ஓகேவா? பி கேன்சல் ஆகிடுச்சு. தென் இந்த டீ மட்டும் அந்த சைடு இழுத்துட்டு போனால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 16 இயர்ஸ்னு கிடச்சிருக்கும். எத்தனை பேருக்கு கிடச்சிது? எத்தனை பேருக்கு கிடச்சிது? இந்த விஷயத்தில் வந்து இந்த சம்மில் வந்து அவனுடைய இன்ட்ரெஸ்ட்ன்றது பின்றது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட பிரின்சிபல்ன்ற வேல்யூ ஈக்குவேட் பண்ணுனா பி கேன்சல் ஆகிடும். ஸோ கிவன் சம்மில் டி ஈக்குவல் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபைனா? ஸோ செஷன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து